ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான பண்டிகைகளில் இந்த பண்டிகை பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. ஏன்னா பெண்கள் ரொம்பவே இந்த பண்டிகைக்கு ஒரு வருடத்துக்கு மேலேயே காத்திருப்பாங்க. அப்படி என்ன பண்டிகை அப்படின்னு கேட்குறீங்களா? வரலட்சுமி நோன்பு. ஸோ ஆவணி மாதத்தில் பௌர்ணமி வரக்கூடிய முந்தைய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படும். இந்த வருடத்துடைய வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்துருச்சு. ஆமாங்க, 2026 வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வருதுன்னா கரெக்டாக ஆகஸ்டுடைய 21ஆம் தேதி. கரெக்டாக அன்றைக்கி ஆவணியுடைய 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி தான் வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்பட இருக்கு. வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது பெண்கள் அவங்களுடைய கணவருடைய ஆயுளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு விரதம். ஸோ விரதத்திலேயே அந்த தாயே நம்ம இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஒரு விரதம் தான் இந்த வரலட்சுமி நோன்பு. இந்த வரலட்சுமி நோம்பில் மெயினாக செய்யப்படுவதே அந்த கலசம்தான். ஸோ கலசம் அமைத்து அதில் பூஜை செய்கிறது தான் ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட கலசம் அமைப்பது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வரலட்சுமி நோன்பு ஃபஸ்ட் டைம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கலசம் அமைப்பது முதல் பூஜை செய்வது வரை எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது செய்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயபக்தியோட நம்பிக்கையோடு செய்தாவே போதும். ஸோ பயபக்தி நம்பிக்கை இது ரெண்டுமே இருந்து நான் சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் இந்த பூஜை செய்தீங்கன்னாவே பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இது செய்யணுன்னா காலங்காலமாக செய்யணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்பிக்கையோடு நம்ம இதை செய்தாவே நமக்கு நல்லது தான் நடக்கும். சரி, வரலட்சுமி நோன்பு எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அதாவது கலசம் அமைக்கிறதுலேருந்து பூஜை செய்கிறது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வரதை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மகாலட்சுமியே நேரில் தன் பக்தர்களுக்கு உபதேசம் செய்த மிக சிறந்த ஒரு விரத முறை தான் வரலட்சுமி விரதமாகும். இதனை காலங்காலமாக கடைபிடித்து வருபவர்களும் ஒவ்வொரு வருடமும் புதிதாக ஆரம்பிப்பவர்களும் உண்டு. இந்த விரதம் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிபாக்கியம் நிலைக்கவும், கன்னி பெண்கள் நல்ல வரன் அமையவும், மற்றவர்கள் குடும்பத்தின் நலன் கருதியும் செல்வ செழிப்பு ஓங்கவும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு எளிய நோன்பு முறை தான் இந்த நோன்பு. மகாலட்சுமியை கலசம் அமைத்து முகம் வைத்து அல்லது அதற்கு பதிலாக தேங்காய் வைத்து அழகாக அலங்காரம் செய்து வீட்டுக்கு அழைப்பது இந்த பூஜையுடைய வழக்கம். புதிதாக ஆரம்பிப்பவர்கள் அல்லது இதை பற்றி புரிதல் இல்லாதவர்களுக்கு கலசம் வைக்க வேண்டிய அவசியமில்லை. மகாலட்சுமியின் படம் வைத்து அவர்கள் வழிபாடு செய்தாலே போதுமானது. கலசம் அமைப்பவர்கள் தொடர்ந்து 3 வருடம் இந்த பூஜையை செய்வது மிகவும் சிறப்பு. மகாலட்சுமியை முந்தைய நாளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டிற்கு அழைப்பது இருக்குது. இல்லையில் விரதம் அன்றைய நாள் அன்னைக்கு கூட அழைத்து பூஜைகளை மேற்கொள்ளலாம். சரி, கலசம் வைக்கணும், நாங்கள் கலசம் வைத்தே வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறவங்க கலசம் வைக்கக்கூடிய முறையை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கலசம் வைக்கக்கூடிய முறையை இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பூரண கும்பத்தில் தோன்றிய மகாலட்சுமியை கும்பத்தில் எழுந்தருளை செய்ய கலசம் அமைப்பிக்கிறது வழக்கம். ஸோ கலசங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பித்தளை, வெள்ளி, தங்கம், செம்பு இந்த மாதிரி உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு சின்ன குடம் இல்லைனா ஒரு சொம்பு. ஸோ இதில் தான் கலசத்தை நாம் ரெடி பண்ணணும். ஸோ இதில் கலசத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்கணும். தண்ணீருக்கு பதிலாக அரிசி நிரப்பி வைக்கலாம். தண்ணீர் இல்லைனா அரிசி ரெண்டில் ஏதாவது ஒன்று கலசத்தில் நிரப்பலாம். தண்ணீர் ஊற்றுபவர்கள் அதனுள் மஞ்சள், ஜவ்வாது போன்ற வாசன திரவியங்கள், வெள்ளி நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம், பச்சை கற்பூரம், எலுமிச்சப்பழம் ஆகியவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். இதே அரிசி நிரப்பி வைக்க வேண்டும் என்றாலும் அரிசியோடு ஒரு சிறிய அளவிலான பொட்டலத்தில் பருப்பு போட்டு வைக்க வேண்டும். அவற்றோடு 1 ரூபாய் நாணயம், எலுமிச்சப்பழம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மஞ்சள் கிழங்கு, வெத்தலைப்பாக்கு, பூ, கருகமணி ஆகியவற்றை போட்டு வைக்கணும். ஸோ தண்ணீர் ஊற்றுபவர்களாக இருந்தீங்கன்னா அதில் மஞ்சள், ஜவ்வாது, வாசனை திரவியங்கள் போட்டு வெள்ளி நாணயம், 1 ரூபாய் நாணயம், பச்சை கற்பூரம், எலுமிச்சை பழத்தை சேர்க்கணும்.
இதே அரிசி நாம் போடுறதா இருந்தால் அதில் வந்து சிறிய ஒரு அளவிலான பொட்டலத்தில் பருப்பு போட்டு அதோடு ₹1 நாணயம், ஏலக்காய், எலுமிச்சப்பழம், கிராம்பு, ஜாதிக்காய், மஞ்சள் கிழங்கு, வெத்தலைப்பாக்கு, பூ, கருகமணி இதெல்லாம் போட்டு வைக்கணும். ஸோ தண்ணீரோ அரிசியோ உங்களுக்கு எதுவோ அதில் வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கணும். பின்னர் மாவிலை இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து வைக்கணும். மாவிலை கிடைக்கலனா மாவிளைக்கு பதிலாக வெத்தலையை வந்து நடுவே வைக்கணும் கலசத்தின் மீது. ஸோ கலசத்தின் மீது வெத்தலை இல்லைனா மாவிலை வைத்துட்டு முழு தேங்காவை மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைத்து மகாலட்சுமி முகமாக அவகானம் செய்ய வேண்டும். மகாலட்சுமியுடைய திருமுகம் ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிறது. வாங்கி அதை அழகாக அலங்கரித்து கொள்ளுங்க. அலங்கரித்து அதை வந்து அந்த தேங்காயில் வந்து கட்டிருங்க. மகாலட்சுமிக்கு பட்டு பாவாடை அல்லது பட்டு புடவை, ரவிக்கை போன்றவற்றால் அலங்கரித்து கொள்ளுங்க. பின்னர் உங்களுக்கு விருப்பம் போல கம்மல் மாட்டுவது, வளையல் போடுவது, ஜவுரி முடி தரிப்பது, இந்த மாதிரி உங்கள் விருப்பத்திற்கேற்ப எந்த அளவிற்கு அந்த கலசத்தை அழகாக மகாலட்சுமியாக உருவப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு உருவப்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எப்படியெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த மாதிரியெல்லாம் தாயை வந்து அலங்காரம் பண்ணிக்குங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணதுக்கு பின்னாடி தான் மகாலட்சுமியை அழைக்கணும். ஸோ இப்போ மகாலட்சுமியை அழைக்கக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி மகாலட்சுமியை அழைக்கணும் அப்படிங்கிற முறையை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கலசம் அமைப்பவர்கள் கலசத்தை தயார் செய்து அதை வந்து ஒரு மனையின் மீது அமர்த்த வேண்டும். மனையை அலங்கரித்து மஞ்சள் தடவி கோலம் போட்டு கொள்ளுங்க. பின்னர் அதன் மீது வாழை இலையை விரித்து நெல்மணி அப்படி இல்லைனா பச்சரிசியை பரப்பி கொள்ளுங்க. அதன் மீது கலசம் அல்லது நீங்கள் தயார் செய்த மகாலட்சுமியின் படம் ஏதாவது ஒன்றை வைத்திருங்க. அதுக்கப்புறம் மனையோடு அப்படியே கொண்டு போய் வெளியில் வாசற்படியில் வைக்க வேண்டும். முந்தைய நாள் மகாலட்சுமியை அழைப்பதாக இருந்தால் வியாழக்கிழமை அன்று மாலை அலங்காரம் செய்து வாசலில் ஒரு கற்பூரம் ஏற்றி மகாலட்சுமியை எழுந்தருளும்படி உங்களுக்கு தெரிந்த முறையில் அவகானம் செய்யணும். பின்னர் வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து நீங்கள் எந்த இடத்தில் வைத்து பூஜை செய்ய நினைக்கிறீங்களோ அந்த இடத்த கோலமிட்டு அலங்காரம் செய்து மகாலட்சுமியை பிரதிஷ்டை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அழைப்பவர்களோ இதே முறையில் தான் அழைத்து வந்து பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும். முந்தைய நாள் அழைப்பவர்கள் வெண்பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து எளிமையான முறையில் பூஜைகள் முடித்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் மகாலட்சுமி கலசத்தை ரெடி பண்ணும். மகாலட்சுமியை எழுந்தருளை செய்யணும். மகாலட்சுமியை வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மகாலட்சுமிக்கு பிடித்த எல்லா நைவேத்தியங்களுமே படைத்து தாயாரை வழிபாடு செய்யணும். ஸோ தாயார் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தாயார் வழிபாடு முறையாக செய்திடுங்க. ஸோ கலசத்தை எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொன்னது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.